லார்ட் ஆஃப் த ரிங்ஸ். இந்த படத்துடைய ஃபேனா நீங்க அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடம் உண்மையாவே இருக்கு. அந்த படத்துல காட்டக்கூடிய மிடில் எர்த் இப்பவும் நீங்க போனா பார்க்கலாம். பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட படங்கள்ல தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இந்த படமும் ஒண்ணு. கண்டிப்பா எல்லார் மனசுலயும் ரொம்ப நீங்காத இடத்த பிடிச்சிருக்கும் இந்த படம். இந்த படத்துல நெறைய விஷயங்கள் சிஜிஐ அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த கிராமம் ஹாபிட்டான் அப்படிங்கிற கிராமம் வந்து முழுக்க முழுக்க சிஜிஐனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு செட். ஹாபிடான் அப்படிங்கிற ஒரு செட்டு எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து. ஆமா, நீங்க நினைக்கிறது உண்மைதான். அந்த மிடில் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நியூசிலாந்துல தான் இருக்கு. இந்த படத்துக்கான அந்த கிராமம், மலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்துல ஒரு செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. இப்பவும் நீங்க போனா அந்த செட்ட பார்க்கலாம். குறிப்பா அந்த காடுகள், வீடுகள், மலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராமப்புறம் ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்க செட்டு போட்டிருப்பாங்க. மவுண்ட் டூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிமலை காட்டியிருப்பாங்க. அது வந்து சிஜிஐ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மையாவே இருக்கக்கூடிய ஒரு எரிமலை. ஆமா, நியூசிலாந்துல இருக்கக்கூடிய மவுண்ட் நூக்ருகோ அப்படிங்கிற உண்மையான எரிமலைய தான் பயன்படுத்தியிருக்காங்க. நியூசிலாந்து பொதுவா ஒரு அழகான நகரம். அங்க இருக்கக்கூடிய மலைகள், காடுகள், மரங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்துக்காக சில செட்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் உடைய ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஹாபிடான் அப்படிங்கிற கிராமத்த இப்பவும் நீங்க நியூசிலாந்து போனீங்கன்னா பார்க்கலாம். ஆஃப் த ரிங்ஸ் அப்படிங்கிற படம் 2001, 2003ல மிகப்பெரிய சக்சஸ வந்து சந்திச்சுச்சு. அந்த காலகட்டத்தில நியூசிலாந்துல இருக்கக்கூடியவங்க, நியூசிலாந்த மிடில் எர்த் அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்த படத்துடைய ஃபேன்ஸ் கூட நியூசிலாந்த மிடில் எர்த்ன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நியூசிலாந்து இந்த படத்துடைய சக்சஸ்க்கு அப்புறமா சுற்றுலாத்துறை சில விஷயங்கள ஃபாலோ பண்ணாங்க. அதான் தி ஹோம் ஆஃப் மிடில் எர்த் அப்படின்னு நியூசிலாந்த அவங்களே பெருமைப்படுத்திக்கிட்டாங்க. இல்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா படங்களையும் டெக்னாலஜி ரிலேட்டடா சிஜிஐ போட்டு எல்லா பேக்கிரவுண்டையும், எல்லா கற்பனைகளையும் உருவாக்கிடுறாங்க. சில உண்மையான இடங்கள் இப்படியும் இருக்குங்கிறத நம்ம பார்க்க மறந்துடுறோம். மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க.